அன்பானே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தின் விடுபெயர்ந்துக்குள்ள ஏவப்படுகிறேன். அது என்னன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்கள். அநேக நேரத்துல நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப சில மெமரிஸ்ல மறக்கவே முடியாது. ஏதாவது வேணும் அப்படின்னா அப்பா அவங்களுக்கு எடுத்துனப்போ 2ஆவது நாள் இந்த பணம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். கவலையே வேண்டியதே இல்லவே. சும்மா நம்ம இன்ஃபார்ம் பண்ண போதும். அந்த காலத்துல 50 ரூபா கேட்டால் அப்பா 70 ரூபா அனுப்பி வைப்பாங்க. எம்ஏ படிக்கும்போது 150ன்னா ஒரு 200 அனுப்பி வைப்பாங்க. ஒன்றும் கவலையே இல்லை, சும்மா கையில் வந்துச்சு. ஒருவேளை இந்த பரம தப்பன் நமக்கு பார்த்து கொண்டு இருக்கிற உலகப்பிரகமான பெற்றோர்கள் நமக்கு வேண்டியவர்கள் நம்ம விட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனா ஆண்டவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாம, மட்டும் கவலையே படாத, எதையும் குறித்து கவலைப்படாத. உன் ஹெல்த்தா, உன் படிப்பா, வேலையா, வீடா, எதுனாலும் கவலைப்படாத. எல்லாத்தையும் என்ன திரும்ப எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வீடு இல்ல ஸ்தோத்திரம், எனக்கு ஜாப் இல்ல ஸ்தோத்திரம். ஆனா அவுட் ஆஃப் நத்திங் யூ கிரியேட்டட் எவ்ரிதிங். ஒன்றும் எல்லாவற்றிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் குறித்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படி உண்மையிலேயே அப்படி செய்கின்ற பொழுது என்ன அப்படின்னா, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். ஒரு தம்பி ஹைலி குவாலிஃபைட், பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டிகிரி எல்லாம் வச்சுட்டு ஹைலி குவாலிஃபைடு பார். ஆனா அவனுக்கு வேலையே இல்லை. மேடம் எனக்கு வேலையே இல்லை. சரி வாங்க, நம்ம என்ன செய்வோம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படிலாம் நான் திரும்ப ஜோம் பண்ணிருக்கேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜோம் பண்ணிருக்கிறேன். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துவோமா. சரி வாங்க ஜோம் பண்ண. சுவாமி எனக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல, தோத்திரம். இன்னொரு கேர்ள், மேடம் எனக்கு வீடே இல்லை. சரி வீடே இல்லை, ஆண்டவருக்கு தோத்திரம். மேடம் எனக்கு பேபியே இல்லை. சரி எல்லாத்துக்கும் நம்ம தோத்திரம் சொல்லுவோமா, ஆண்டவர்கிட்ட போவோமா. அப்படி நாங்கள் ஜபித்த பொழுது வீடு இல்லாத மக்களுக்கு ஆண்டவர் வீட்டை கொடுத்தார், குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார், வேலை இல்லாத மக்களுக்கும் ஆண்டவர் வேலையை கொடுத்தார். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எங்க அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் நம்ம எதுக்குமோ ஆண்டவங்களை பாக்குறாரு அப்படின்னு ஜபம் பண்ணுவோமா, ஆண்டவரை பார்த்துக்கிடுவாரு. இதுவரைக்கும் நடத்தின கருத்து இன்னும் நம்ம வழி நடத்துது, எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது. எனவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாம ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணுமா. கர்த்தாவே இந்த நேரத்தில் சுவாமி உம்மண்ட வர்றப்பா, ஆண்டவரே நான் இப்பொழுது என் கரங்களை நீட்டுகின்ற பொழுது உடைய வல்லமை உடைய மகிமை இறங்கிறதப்பா. ஐம் சீயிங் ஒரு வெட்டிங் பொக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தபடி ஒரு தாலாட்டு, ஒரு பேபிய ஆண்டவர் காண்பிக்கிறார். அடுத்தபடியாக நல்ல ஆபீசரா உட்காந்து எதோ வேலை பார்க்குறீங்க. இப்படி உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் கூட ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவரே கல்வாரி நாயகனே ஆண்டவரை உம்மண்டை கொண்டு வர்றப்பா, எல்லாம் பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. ஆமென், ஆமென்.